நான் போட்ட ஒரு வீடியோ வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணியிருக்கு. 45 வருஷமா இருந்த ஒருத்தருடைய வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு விரக்தியில இருக்கிறப்போ, நான் போட்ட ஒரு வீடியோ வந்து அவங்களுடைய வாழ்க்கைய சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்படியான ஒரு கமெண்ட் எனக்கு எழுதியிருக்காங்க. அத நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி, அத வாசிச்சு காட்டுறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும். என்ன கையில என்னன்னு தெரியுதுங்களா? ஒரு இளநீ. இது வந்து எவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு அழகா தெரியலையா? எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இத பார்த்தோனே இதுக்கும் வீடியோவுக்கும் சம்மந்தமே இல்ல. இத நான் ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் நான் கிராமத்தில சின்ன வயசுல பார்க்குற அந்த தென்னை மரத்தினுடைய அழகான நினைவுகள்லாம் எனக்கு காட்ட ஆரம்பிச்சது. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். எனக்குள்ள வச்சிருக்கேன். நான் பெரும்பாலும் சொல்லுவேன். ரசிக்க தெரிஞ்சவனுக்கு எல்லாமே அழகு தான். இப்ப நீங்க ஒருத்தர் வந்து ரொம்ப அசிங்கமான ஒருத்தர மனுஷங்கள சொல்றேன். அல்லது ஒரு பொருள சொல்றேன். எதுவா இருந்தாலும் சரி. ஒரு மனுஷனோ, ஒரு பொருளோ எதுவா இருந்தாலும், நீங்க அசிங்கமா நினைக்கிற ஒரு பொருள கொண்டு வந்து நீங்க என்கிட்ட காட்டுனீங்க அப்படின்னா, அதில இருக்கிற ஒரு அழக நான் நிச்சயமா உங்ககிட்ட காட்டுவேன். அப்படி நான் சொல்ற அந்த அழக நான் காட்டுறப்போ, அத நிச்சயமா உங்களால மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் என்னால வந்து அத அழகா பார்க்க முடியும். இப்போ வந்து இது எவ்வளோ அழகா இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தான் எல்லாமே அழகுன்னு நெனச்சிட்டுருக்கோம். ஆனா, மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நெறைய பேர்த்துக்கு அழகான மனசெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப அந்த மனசே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அப்படியான ஒரு மனிதர்கள நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னாவோ, அப்படியான ஒரு மனிதர்கள் உங்களுக்கு தெரியிறாங்க அப்படின்னோ, நிச்சயமா அவங்களோட நீங்க பழகுங்க. நீங்க அப்படி பழகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை முழுக்க ரொம்ப அழகாயிரும். எல்லாமே அழகாயிரும். காரணம் என்னன்னா, அவங்களுடைய மனசு எப்பவுமே அழகா இருக்கும். அழகான மனசு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய குணங்களும் அழகா இருக்கும். அவங்களுடைய ஃபேஸு, அவங்களுடைய தோற்றங்கள் எல்லாமே அழகா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முறைகளும், பழக்கவழக்கம் எல்லாமே அழகா இருக்கும். அப்படியானவங்களுடைய அ பழக்கம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, அவங்கள நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. அப்படி அவங்களோட நீங்க பழக பழக உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகா மாற ஆரம்பிச்சுரும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, உங்களுடைய மனசு ரொம்ப அழகா மாற ஆரம்பிச்சுரும். உங்களுடைய மனசு அழகா இருந்துச்சு அப்படின்னா, உங்க வாழ்க்கை எப்பவுமே அழகா இருக்கும். அத சொல்றதுக்காக இந்த இளநிய உங்ககிட்ட காட்டுனேன். இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. குட்டியா இருந்தாலும். இத நான் ரொம்ப ரசிக்கிறேன். அது உங்களோட நான் காட்டணும்னு நெனச்சேன். இடையில உளறுனேன் இல்லைங்களா? எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால, அந்த மாரி பேசவே முடியாமலாம் கூட போயிருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து, என்னோட பேச்சே வராம போயிருச்சு. அந்த மாதிரியான ஒரு நாள் இருந்திருக்கேன். அந்த மாரி உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால, எனக்கு இது மாரி தடுமாற்றங்கள் இருக்கும் பேசுறப்போ. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? அந்த வீடியோ பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கைய மொத்தமாவே சேஞ்ச் பண்ற அளவுக்கு அந்த வீடியோக்கள் அமைஞ்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரியான வீடியோக்கள் பண்றதுக்கு தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. நான் நெனச்சத இன்னும் முழுமையா செய்ய முடியாம போயிருச்சு. உடம்பு சரியில்லாம இருக்கனால நான் நெனச்ச மாரி எந்த வீடியோக்களும் பண்ண முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நான் நெனச்ச மாரி சில விஷயங்கள் பேச முடியாம, அ இடையில தடுமாறுறேன் இல்லையா? வார்த்தைகள் கிடைக்காம, அந்த உச்சரிக்க தெரியாம தடுமாறுறேன் இல்லையா? அந்த மாரி இருக்கனால நான் நெனச்ச மாரியான வீடியோக்கள் பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா, அப்படியான ஒரு வீடியோ வந்து ஒருத்தருடைய வாழ்க்கைய மாத்தியிருக்குது அப்படிங்கிறப்போ, எனக்கு அது உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இப்ப எனக்கு பிக் பாஸே சுத்தமா புடிக்காதுங்க. ஆனா, பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில நான் பணம் சம்பாரிக்கல. ஆனா, பல்லாயிரக்கணக்கான அமௌண்ட் பணம் சம்பாதிச்சேன். பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலே வந்து 7,00,000 அப்படி அதிகமான வியூஸ் போயிருக்கு. பிக் பாஸே எனக்கு புடிக்காது. அது என்னுடைய சேனல போய் பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குது. அப்படியான வீடியோக்கள் வந்து லட்சக்கணக்கில மக்கள் வந்து 3,00,000, 4,00,000, 7,00,000 அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதில எனக்கு பல்லாயிரக்கணக்கான அமௌண்ட் வந்திருந்தாலும், அதிலலாம் கிடைக்காத ஒரு திருப்தி. என்னுடைய சேனல போய் பார்க்குறதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்குது. அந்த மாதிரியான வீடியோக்கள் அதிகமா மக்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்போ, எனக்கு அசிங்கமா இருக்குது. மக்கள் வந்து அவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க. ஆனா, அதிலலாம் கிடைக்காத அந்த பிக் பாஸ்ல வந்து பல லட்சங்கள் இல்ல. பல்லாயிரக்கணக்கான பணம் எனக்கு வந்திருந்தாலும், மக்கள் வந்து அதிகமா வியூஸ் போயிருந்திருந்தாலும், அதில எனக்கு திருப்தி கிடையாது. ஆனா, இந்த ஒரு வீடியோ வந்து அதிகமா மக்கள் பார்க்கல. அதில வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு திருப்தியா இருக்கு. இந்த 8 வருஷமா நான் வந்து வீடியோக்கள் பண்ணியிருக்கல. இந்த மாரி 1, 2 வீடியோக்கள் வந்து ஒரு சிலர கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனா, இந்த மனுஷன வந்து மொத்தமாவே ஒரு ஒரு வித்தியாசமா சேஞ்ச் பண்ணுனத உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இப்ப நான் முதல்லயே உங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்பேன். இந்த இளநீ எவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்களா? இப்போ அழகா என்னால வந்து எதையுமே அழகா ரசிக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில எல்லாமே அழகு தான். ரசிக்க தெரிஞ்சுட்டால் உளர்றேன்ல, உளரல. எனக்கு அந்த உடம்பு சரியில்லாம இருக்கிறனால தடுமாறுறேன். ஒரு மனுஷனுக்கு வந்து ரசிக்க தெரிஞ்சு ஒரு 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 மனுஷனுக்கு வந்து ரசிக்க தெரிஞ்சுட்டா, எல்லாமே அழகு தான். அப்படிங்கிறது நான் எப்பவுமே நம்புறேன். அது நான் எப்பவுமே எல்லாத்தையும் அழகா தான் பார்ப்பேன். என்னால அது உணர முடியும். நான் வந்து ஒரு ஓவியனா, ஒரு ஆர்டிஸ்ட்டா,
ஒரு டிராயிங் பண்ணக்கூடிய அந்த திறனோ அல்லது அந்த குணமோ என்கிட்ட இருக்கிறதுனால எல்லாத்தையும் என்னால் அழகாக பார்க்க முடியுதா, இல்லை இதுதான் இயற்கையாகவோ? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதுதான் இயற்கையாக இருக்கும். எல்லா விஷயத்துக்குள்ளும் அழகு இருக்குது, அதை தேடிப்பார், அதுதான் உண்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் போல இருக்குது. அதுக்காக தான் இந்த இளநியை உங்கள்கிட்ட நான் காட்டினேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால என்னால் எல்லாத்தையும் அழகாக பார்க்க முடியுது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கிறத அப்படியே பேசுகிறதுல எனக்கு எப்போவுமே ஒரு திருப்தி. அப்படியான ஒரு வீடியோ பண்ணினதில் தான் அந்த வீடியோ ஒருத்தருடைய லைஃப்பை முழுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. மனசுக்குள்ளே இருந்து பேசுகிறப்போ அந்த விஷயங்கள் நிச்சயமாக யாரோ ஒருத்தர் போய் டச் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறப்போ, அழகான மனசு இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த உலகத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் ரேர், ரொம்ப ரொம்ப அதிசயம் அது. அப்படி இருக்கிறவங்க அதிசயமான ஒரு பிறவியாக தான் இருப்பாங்க. அந்த மனசு ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக உங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக பெரிய சேஞ்சஸாக இருக்கும். இப்படி நான் வந்து யதார்த்தமாக மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே பேசுனது ஒருத்தருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணியிருக்குது மொத்தமாகவே. ஒரு 45 வருஷமாக அவர் வாழ்க்கை வாழ்ந்து விரக்தியாக இருந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு மனுஷன் ஓடிட்டு இருக்கிறப்போ, நான் யதார்த்தமாக மனசுக்குள்ளேருந்து பேசின அந்த உண்மையான விஷயங்கள் அந்த மனுஷனை வந்து மாற்றிருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட் வாசித்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இளநீ எத்தனை பேர் ரசிச்சிங்க? இது ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் நான் ரசித்தேன். உங்கள்கிட்ட காட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறது, இது சீவுறதுக்கோ வெட்டுறதுக்கோ இல்லை, இது இப்படியே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ நான் ரசிக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்பலை. ஆனாலும் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. என் மனசுக்கு பிடிச்சி எப்போவுமே நான் ஒரு வீடியோக்கள் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, பண்ணுறதை விடுங்க, எப்போவுமே நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னாலும் கூட அதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல அந்த விஷயம் அவங்களுக்கு சொல்கிறது இல்லை, எனக்கு நான் சொல்லிக்கிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப அழகான மனசு இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பழகிக்கிங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அது எனக்கும் தான். அப்படி ஒருத்தர் எனக்கு லைஃப்பில் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவங்களோட நான் பழகணும்னு நினைப்பேன். என்னுடைய லைஃப் ஃபுல்லாக அவங்களோட நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு விஷயங்கள் என்னுடைய அனுபவங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அது என் மனசுக்குள்ளே நான் எடுத்துக்குவேன். நான் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு சொல்லுவேன். நான் எடுத்துக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா, என்னுடைய மனசுக்குள்ளே தான் இருக்கும். அது தெரியாதனால நான் அது உங்கள்கிட்ட சொன்னால் தானே புரியும். அதனால் நான் எந்த விஷயங்கள் இப்போ நான் வீடியோக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட முதல்ல எனக்கு தான் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு திருப்தியாக இருக்கணும், நான் அதில் வந்து திருப்தி அடையணும். இந்த விஷயங்கள் நான் சரியாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன். அது வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுத்தது அப்படின்னா அதுவும் எனக்கு இன்னொரு இரட்டிப்பு லாபம் தானே. ஓகே, அந்த மனுஷன் வந்து ஒன்றும் இல்லைங்க. அந்த ஸ்கெட்ச் எடுத்துக்கூட அந்த ஸ்கெட்ச் நான் வந்து ஒரு ஓவியன், ஒரு ஆர்டிஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வறுமை. நான் வறுமைக்கு பிறந்தவன்னு சொல்லலாம். ரொம்ப வறுமை. எப்போவுமே வந்து நமக்குன்னு வந்து ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டுக்குன்னு யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அதனுடைய பலமே தனி. அப்படி இல்லாமல் ஒரு கலைஞனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமை. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஏன் ஒரு கலைஞனாக பிறந்தேன், ஒரு ஓவியனாக பிறந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மனசு இருக்குது, எதை பார்த்தாலும் ரசிக்க முடியுது, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தூக்கி ஒரு தோளில் தட்டி கொடுக்குறதுக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த இயற்கையை நல்லா ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் வாங்கி தர்றதுக்கு எங்கள் அம்மாட்ட, அதுக்கு ப்ரெஷ்ஷு கேட்குறப்ப எங்கள் அம்மாட்ட எல்லாம் வந்து எங்கள் அம்மா அதை செய்யலை. அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்குது. அது அப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஓவியனாக இருக்கிறது, ஒரு கலைஞனாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடை, கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. அப்படி இருந்தும் அதை வந்து பக்கபலமாக நம்மளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே இல்லை அப்படிங்கிறப்போ அதை புரிஞ்சிக்காதவங்க நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்படி எனக்கு வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து அதை வந்து ஊக்கப்படுத்தி எனக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கல. நானே சம்பாரித்து நான் வாங்கி அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஸ்கெட்சு தாங்க, இந்த ஸ்கெட்சு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. இது வெறும் வண்ணங்கள், ஒரு ஸ்கெட்சு. இது வந்து நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மெடிடேஷன், தவம். ஓகே, இங்கிலீஷை விட்டுருங்க, இங்கிலீஷ் எனக்கு வராது. மெடிடேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாதனால அந்த உச்சரிப்பு விட்டுருங்க, இங்கிலீஷ் வார்த்தைகள் எடுத்துக்க வேண்டாம். தவம் பண்ணுற மாதிரி ஒரு மனுஷன், ஒரு முனிவர் வந்து சாமியாராக போய் குடும்பம் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு விரக்தியில் விட்டுட்டு போய் சாமியாராக இருந்து தவம் பண்ணி ஒரு நிம்மதியும் ஒரு நிறைவும் கிடைக்கும் இல்லைங்களா, அது இந்த ட்ராயிங் பண்ணால் கிடைக்கும்.
இது டிராயிங் பண்ணால் தான் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக அப்படி இல்லை. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஓவியனாக டிராயிங் பண்ணுறவங்க தான் பிறந்திருக்குமா அப்படியெல்லாம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, மனசு ரொம்ப அழகாக இருக்கிறவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், அது தவத்துக்கு சமமானது தான். அல்லது உங்கள் மனசை நீங்கள் அழகாக்கிக்க பழகுங்க, அது அவ்வளோதான். மனசு ரொம்ப அழகாக இருந்தால் அதுதான் தவம். புரியுதுங்களா? அப்போ ஏன்னா ஒரு டிராயிங் பண்ணுறவங்க எப்போவுமே எல்லாத்தையும் அழகாக பார்ப்பாங்க, அழகாக டிராயிங் பண்ணுவாங்க. அப்போ அந்த மனசு, அழகான மனசு, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அழகான மனசு உங்களுக்கு எங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு ஓவியனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அழகான மனசு உங்களுக்குள்ளே இருக்குது, அல்லது உங்கள் மனசு அழகாக்க நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் தவம் செய்ய வேண்டியதில்லை, சாமியாரை மாற வேண்டியதில்லை, கோயில் குளத்துக்கு கூட தேவையில்லை, போக வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கே கிடைக்கும். உங்கள் மனசு உங்களோட பேசும். அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி உங்கள் லைஃப்பை வாழலாம், எப்படி கொண்டுட்டு போகலாம், எல்லா நிறைவும் கிடைக்கும். சின்ன விஷயங்கள் கூட உங்களால் அவ்வளோ நிறைவாக திருப்தியாக உங்களால் லைஃப்பை கொண்டுட்டு போக முடியும். அப்படியான ஒரு விஷயம். இந்த ஒரு வண்ணங்கள் தான் வந்து ஒரு மனுஷனை மாற்றிருக்கு. அவர் எழுதின கமெண்ட் வந்து நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டுறேன். ரொம்ப நான் பேசுகிறேன், அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், மனசுக்குள்ளே இருந்து பேசுகிறேன். அதனால் இது வந்து இந்த வீடியோ ஒருத்தரை சேஞ்ச் பண்ணியிருக்கு இல்லையா, அதுவே போகுது. அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு நான் அது பதிவு பண்ணிக்கிறேன். அது 2 விஷயங்களுக்காக தான். அவர் வந்து அவர் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருந்தார். எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக பிடிக்காது, அதே மாதிரி இங்கிலீஷ் படிக்கவும் வராது, அதே மாதிரி தங்கிலீஷும் படிக்க வராது. மொத்தமாக எனக்கு ஒன்று தான் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், தமிழ் எழுத பிடிக்கும், இதுதான். அதனால் வந்து நான் கொஞ்சம் அதை அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அவர் எழுதுனது அப்படியே தமிழாக்கம் பண்ணி நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அவர் எழுதியிருக்காரு, தம்பி, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இன்று காலை நான் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது என் சிறு வயதில் எனக்கு பிடித்த ஆர்வமாக எதுவாக இருந்தது என்று யோசித்து கொண்டிருந்தேன். அவர் வந்து காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கார், ஒரு 5:30 மணிக்கு விடிய காலை வாக்கிங் போயிருக்காரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, எனக்கு வந்து எது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், எனக்கு எது ரொம்ப ஆர்வமான விஷயமா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கார். அப்போது அவர் சொல்கிறார், அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அவருக்கு வந்து இப்போது எனக்கு 45 வயதாகிறது. நான் விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்டை முழுசவரோட படிச்சிடுறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். முதல்ல இருந்து படிச்சிடுறேன். தம்பி, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இன்று காலை நான் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது என் சிறு வயதில் எனக்கு பிடித்த ஆர்வமாக எது இருந்தது என்று யோசித்து கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு 45 வயதாகிறது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்க்கை சலிப்பாக போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். உண்மையை சொன்னால் சிறு வயதில் வண்ணம் தீட்டுவது, ஓவியம் வரைவது தான் எனது ஒரே திறமையாக இருந்தது. நீர் வண்ணங்கள், வாட்டர் கலர், வரைபட கருவிகளையும், அதாவது வாட்டர் கலர், அந்த கலரை வரைகிறதுக்கு உண்டான கருவிகள் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். நமக்கு ஒரு டூல்ஸு கிடச்சிது அப்படின்னா, அந்த டூல்ஸு மட்டும் நமக்குன்னு சரியான ஒரு டூல்ஸ் கிடச்சிதுன்னா நம்ம லைஃப்பில் எங்கேயோ போயிடும் அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். அது டூல்ஸுங்கிறது வெறும் ஸ்கெட்சு, ஒரு ஸ்பேனரு, ஒரு மோட்டர் பைக்கு, ஒரு கார் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷங்க கூட நமக்கு ஒரு டூலாக இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி பக்கபலமாக இருக்கிற ஒரு டூலாக ஒரு மனுஷங்க இருந்தால் கூட நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அதை தான் அவர் இங்கே குறிப்பிடுறாரு. அவர் அதான் சொல்கிறாரு, நீர் வண்ணங்களையும் வரைபட கருவிகளையும் பார்த்தாலே, அதாவது வாட்டர் கலர், ஸ்கெட்சு பார்த்தாலே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று அதிகாலை 5:50 மணிக்கு உங்களது வீடியோவை பார்க்க நேர்ந்தது. உங்களோட வீடியோவை பார்த்தது இந்த யூனிவர்சல் பிரபஞ்சம் எனக்கு ஒரு செய்தியை சொன்னது போல் இருந்தது. சாரி, இந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா சாரி கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த சாரி கேட்குறேன். ஓகே, திருப்பி படிக்கிறேன். இன்று அதிகாலை 5:50 மணிக்கு உங்களது வீடியோவை பார்த்தது இந்த யூனிவர்சல், இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு செய்தியை சொன்னது போல இருந்தது. நான் மீண்டும் எனது சிறுவயது ஆர்வத்தை தொடங்கினேன். அந்த வண்ணங்களை பார்த்தாலே எனக்குள் தானாக ஒரு மகிழ்ச்சி பிறக்கிறது. இது என்னை உண்மையாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்கிற இந்த எளிய விஷயத்தை நான் மறந்து விட்டேன். அந்த சின்ன வண்ணங்கள் என்னை வந்து மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நான் மறந்து போனேன். எது என்னை உண்மையாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்கிற இந்த எளிய விஷயத்தை நான் மறந்து விட்டேன். ஒரு வழியாக இப்போது என் வாழ்வின் நோக்கத்தை நான் கண்டறிந்து விட்டேன். உங்களுக்கு பெரிய நன்றிகள். முக்கியமாக உங்கள் வார்த்தைகள் எனக்காக ஒரு நினைவூட்டலாக இருந்தது. நான் பேசியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வார்த்தைகள் வந்து அவருக்கு திருப்பி நினைவூட்டுச்சான். ஏன்னா நான் அதில் பேசியிருப்பேன், அந்த டிராயிங் பண்ணுறது, அந்த சின்ன வயசு நினைவுகள் எல்லாம். அதனால் அது வந்து
ஒரு நினைவூட்டலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஓவியம் வரைபவர்களுக்கு வண்ணங்களை பார்த்தாலே ஒரு வித மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத மீண்டும் முறை நான் உணர்ந்தேன். உங்களுக்கு நான் திருப்பி ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவர் எனக்கு எழுதியிருந்தார். இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி. அவர் 45 வயசு ஆயிடுச்சு. வாழ்க்கையே ரொம்ப போர் அடித்து போய் வாழ்க்கையில் ஒரு சலிப்பு தட்டி என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் போயிட்டுருக்கிறப்போ, அவர் வெடிக்காலில் நடந்து போயிட்டுருக்கிறப்போ அவருக்குள்ள யோசனை தோண்டிகிட்டே இருக்குது. அப்போ அவர் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறாரு. அவரும் என்னை போல் ஒரு ஓவியனாக இருந்திருக்கிறதுனால அவருக்கு சின்ன வயசில் ஸ்கெட்சு அந்த ஸ்கெட்சு வண்ணங்கள் வாட்டர் கலரில் பெயிண்ட் வரைகிறது, வாட்டர் கலரில் ட்ராயிங் பண்ணுறது, ஸ்கெட்சில் ட்ராயிங் பண்ணுறதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு திருப்பி நினைவு வந்திருக்கு. அப்போ தன்னை அவருடைய வாழ்க்கையில் தன்னை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன எளிய விஷயம் இதுதான் அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி மறந்து போனேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். புரியுதுங்களா? 45 வருஷமாக அவர் வந்து வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சலிப்பு தட்டிடுச்சு, விரக்தி ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அவரை தன்னைத்தானே மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஸ்கெட்சு, ஒரு சாதாரண வாட்டர் கலர் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு கிடச்சிருக்கு. இப்படி தாங்க லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றும். எப்போவுமே அதனால தான் நான் சொல்லுவேன், எல்லாத்துட்டையும் சொல்கிறது, எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட நான் சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து எப்போவுமே முக்கியத்துவம் கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எப்போவுமே ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எப்போவுமே மறைக்காமல் இருங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அதுதான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிறைவை கொடுக்கும். சின்ன விஷயந்தான் வாழ்க்கையை பெருசாக மாற்றும். நான் போட்ட அந்த ஒரு சின்ன வீடியோக்கள் தான் அவருடைய வாழ்க்கையை முழுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு சாதாரண ஸ்கெட்சும் ஒரு சாதாரண ஒரு வாட்டர் கலர் தான் அவருடைய வாழ்க்கையை முழுசாக மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு அந்த புரிஞ்சிருக்குது இல்லைங்களா? நான் சொன்ன அந்த சின்ன சின்ன வார்த்தைகள், நான் சொன்ன சின்ன விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றுது அப்படின்னா இது ஒரு டிராயிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நான் வீடியோவில் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னுடைய மனசு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட வாழ்க்கையில் பழகுங்க. நீங்கள் ரொம்ப புக்ஸு படிக்கிறீங்களா? அப்போது அது உங்களுக்கு அதுவும் ஒரு தவம் மாதிரி தான். புத்தகம் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். புத்தகத்தை படித்தா நம்மளை வந்து ஒரு தவ நிலைக்கு கொண்டுட்டு போகும். அப்போ வந்து புத்தகம் படிக்கிறவங்க மட்டும்தான், டிராயிங் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த தவ நிலைக்கு தன்னைத்தானே உணர்கிற அளவுக்கு, தன்னைத்தானே மகிழ்ச்சிப்படுத்திக்கிற அளவுக்கு முழுமையான ஒரு நிறைவான லைஃப் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க செய்கிற வேலையை உன்னிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை, அதுதான் விஷயம். நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிற ஒரு விஷயந்தான். சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமாக தான் செய்கிற ஒரு வெல்டிங் வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டட வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு புல் வெட்டுற வேலையாக இருந்தாலும் கூட அந்த வேலையை நுணுக்கமாக சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து அதிக அக்கறையோடு நிறைவாக செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம ஒருத்தரோட பழகினாலும் கூட சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட ஷேர் பண்ணி பழகுங்க. எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க. உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களோட அவங்கக்கிட்ட வந்து, அதாவது இந்த வந்து ரொம்ப எளிமையாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரகசியங்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா அதுதான் நிறைவு, அதுதான் தவம். புரியுதுங்களா? எந்த ஒரு ரகசியமே இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது. யாரும் ஒருத்தரோட தான் பகிர்ந்துக்க முடியும். ஒருத்தர் 2 பேர் அப்படி சொல்லலாம். அப்படி ரகசியங்கள் எந்த ரகசியமே இல்லாமல் ஒருத்தரோட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா அது ஒரு தவம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தவம் அப்படிங்கிறது ஒரு தவம் தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனை முழுமையாக மாற்றும். என்னுடைய இந்த வீடியோ வந்து ஒருத்தருடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்படி தான் நான் வீடியோக்கள் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அப்படியான ஒரு வீடியோ வந்து இப்போ தான் ஒரு முதல் ஸ்டெப்பாக போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ 1-2 பண்ணியிருக்கேன். அது டக்குன்னு எனக்கு நினைவு இல்லை. ஆனால் இந்த வீடியோ வந்து என்னை அப்படியான ஒரு வேலையை செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவை கொடுத்துருக்கு. இது ஒரு தொடக்கமாக நான் வச்சுட்டு அடுத்தடுத்து இதுதான் என்னுடைய இலக்கே. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு உதவி செஞ்சால் கூட திருப்பியும் அந்த மனுஷன் இன்னொருத்தர்கிட்ட உதவி கேட்காத அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அவனுடைய வாழ்க்கை முழுக்க செழிப்பாக மாற்றணும், அப்படி ஒரு உதவி செய்யணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி உதவி செஞ்சாலும் பணம் காசு கொடுத்தாலும், பணம் காசு கொடுக்குறது மட்டும் உதவி இல்லை. இப்படி ஒரு வீடியோ நான் பண்ண பார்த்தீங்களா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி. அந்த ஒரு மனுஷனை தன்னுடைய லைஃபுக்கே ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது என்னுடைய வார்த்தையாக இருக்கலாம், என்னுடைய வீடியோவாக இருக்கலாம். இதுதான் மிகப்பெரிய உதவி. பணம் காசு மட்டுமே உதவி கிடையாது. நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை விட உலகத்தில் பெரிய உதவி கிடையாது. நான் இருந்து அப்படி சொல்லிவிட்டு நம்ம பின்னாடி ஒருத்தர் முதுகு பின்னாடி நின்று நமக்கு ஒரு முதுகெலும்பாக நின்று நம்மளை தாங்கி பிடிச்சி தூக்கிட்டு உயரமாக போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நிறைய பேசியிருக்கேன்.
நல்ல விஷயங்கள் பேசியிருக்கேன், உண்மையான விஷயங்கள் பேசியிருக்கேன். இந்த வீடியோவில் அவர் பேசின விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பேசின நிறைய விஷயங்கள் நிச்சயமாக உங்களோட ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய மனசுக்குள்ளே போய் டக்குன்னு உங்களுடைய மனக்கதவை திறந்து உள்ளே போயிருந்திருக்கும். உங்களுக்கே தெரியாமல் நான் பேசின வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே போயிருக்கும். அது இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வார்த்தைகள் தான் மாற்றுனது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வீடியோக்கள் இவ்வளோ நேரம் பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்னுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுடைய மனசனுடைய கதவை கண்டிப்பாக தட்டி உள்ளே போயிருக்கும் அப்படிங்கிறது என்னால் நிச்சயமாக உணர முடியும். என்னுடைய வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.